புதுதில்லியில் நடைபெற்ற எதிர்கால பாதுகாப்பு படைகள் என்ற தலைப்பிலான பாதுகாப்பு கருத்தரங்கு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாதுகாப்புத்துறையின் திறன்களை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மையான கவனம் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆயுதப் படைகளை நவீனமயமாக்குவதோடு பாதுகாப்புத்துறையில் தன்னம்பிக்கையிலும் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறையில் தன்னம்பிக்கையை மேலும் ஊக்குவிக்க இந்த ஆண்டை அமைச்சகத்தின் சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் தேச கட்டுமானத்திற்கான முயற்சிகள் என்றும் நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் தெரிவித்துள்ளார். அன்னாரது பிறந்த நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு பணிவான அஞ்சலி என்று கூறியுள்ளார். சந்திரசேகர் எப்போதும் தனது அரசியலில் தேச நலனை முதன்மையாக கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, சமூக நல்லிணக்கம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான அவரது முயற்சிகள் எப்பொழுதும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். குருகிராம் நிலபேர விவகாரம் குறித்து ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறை 3வது நாளாக இன்று விசாரணை நடத்தி வருகிறது. 2008 3.5 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 7.5 கோடிக்கு வாங்கி DLF-க்கு ரூபாய் 58 கோடிக்கு வதேரா விற்றுள்ளார். நிலம் வாங்கி விற்றதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக ராபர்ட் வதேரா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக இன்று ராபர்ட் வத்ரா மனைவி பிரியங்காவுடன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜரானார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியினரை பழிவாங்கும் நோக்கத்தில் பாஜக அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக கார்கே விமர்சித்தார். சென்னை அருகே சிறுசேரியில் சிபி நிறுவன தரவு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்காவில் 1882 கோடி ரூபாயில் சிபி நிறுவன தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தரவு மையத்தால் 1000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி விசைத்தறியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் விசைத்தறி நெசவாளர்களின் ஊதிய உயர்வு குறித்த கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய அவர், ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி நெசவாளர்கள் நீண்ட நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஊதிய உயர்வு பிரச்சனையால் நெசவை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி விசைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக அரசு முழு கவனம் செலுத்தி பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும், விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கூட்டணி கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் என்று நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார். கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வியை இனி யாரிடமும் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை அகற்றுவதே இலக்கு என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் தங்கம் 71,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 150 ரூபாய் அதிகரித்து 8,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளியின் விலை 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் மும்பை, ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன. மும்பையில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் இப்போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் அணியை சூப்பர் ஓவரில் தோற்கடித்து தில்லி அணி அபாரமாக வெற்றி பெற்றது.